உன்னை பார்த்து ஒரு 4 வார்த்தை பேசலையே சின்ன அதனால உன்னை பார்த்து அதனால நான் பின்ன பண்ணணும் என் தலையெழுத்தெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா எங்க அண்ணன் எதுவுமே சொல்லி சொன்னதான் சொல்லி கொடுப்பாரா சாந்தி கட்டான உடல் குண்டான முகம் ஆப்பிள் கண்ணம் வில் போன்ற புருவம் மூன்றாம் பெருவரு நெத்தி கரு மேகம் என்ற கூந்தல் மன்னர் உடை சின்ன இடை அகண்ட மார்பு திரண்ட தோள்கள் அடாடா உன்னை பார்ப்பனிய பாத்து நின்று போய் ஒரே விஷயம் அம்மா ஒரு அன்பு 4 வார்த்தை பேசுங்க எழுத்து சாந்தி சொட்டும் தேனை மாட்டுக்கு மடியா காணோம் ஏமா தப்பா நினைக்காது ஏமா எங்க வீட்டுல காலைல 5 மணிக்கு வந்து நான் தான் டான் பால் கறப்பேன் சரி அது அங்கடா அந்த நினைப்பே வரவே கூடாது ஏண்டா என் அண்ணி எங்க தான் போறான் எங்க தான் வரான்னு தெரியல நம்ம போய் பெண் சொல்றது போய் பார்க்கலாம் எனக்கு கிளம்பிச்சு ஆசை ஆசை ஏமா 5 மணிக்கு கவனிக்கிறேன் குட்டியா எனக்கு உரம் செல்ற குட்டியா பரவாயில்லம்மா கொஞ்சம் கவனியம்மா நான் விட மாட்டேன் கண்ணால மைக்கிறீங்க அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அது தெரியல இப்ப நமக்கு தேவை இதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க தெரியல
என்னங்க சாந்தி எங்க நீரத்தில் நினைவு திரையில் எண்ணங்களுக்கு சிறகு முளைத்து எழில் வானில் மிதக்குகிறது இன்பங்களை அலந்தறிய முடியுமா அன்பின் ஆழத்தை, ஆழமான காதல்தான் அன்பை வகைப்படுத்த அகராதி. வெற்றி காவியத்தின் முதல் கதாநாயகி நீதானே. கதாநாயகி நீ இருந்தாலும் உன் இதயத்தில் கையெழுப்பவன் சிவா நான் தானே. அது மட்டும் உண்மைதானே. இல்வான் இலக்கணத்தை எழுத்து அதிகாரத்தை கற்க துவங்கியுள்ளோம். எழுத்து இனிய சொல்லாக மலராக மலர்ந்து மனவீட்டு துவைமைக்கு தேனிருந்து வண்டுக்கு மதுவெளி தின்பம் பெற்று பொருட்சுவையாம் கனி என்னும் மகவேந்து பெருமாப்பட விளங்க தமிழாக்க கலைப்பயின்று அவை போன்ற நம்மக்கள் அறிவை செய்துவிட்டால் காதல் கசக்காது கசங்காமல் மனவீட்டுக் கொண்டு சந்தோஷம் ஆடிவிட்டோம் சாந்தி போடா சாமி முதல்ல பாவி மறந்து போங்க உடனே தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் உறக்கத்துல நான் போங்க போங்க நான் போறேன் முதல்ல. சாந்தி என்ன அப்ப கூட போக மாட்டேன் பத்தியா நீ ஒரு நிபந்தனை என்னங்க ஒரு நிபந்தனை அதாவது நான் இங்கு வந்து போன செய்தி யாரும் சொல்ல மாட்டீங்க சத்தியம் செய்யுங்க. அத்தான் என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க யார் என்ன தொட்டு தள்ளின கணவர் நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்தது ஏங்க நாட்டு மேல சொல்றீங்க எதற்காக எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது முதல்ல என் தங்கச்சி தெரியக்கூடாது நான் இங்க வந்து போன செய்தி எனக்கு சத்தியம் அப்படியா அத்தான் சத்தியமா சொல்றேன் என் உயிரே போன அவளுக்கு தெரியும் நீங்க நடந்த விஷயத்து வேற யாரும் சொல்ல முடியாது சத்திங்க வரேன் சாந்தி என்னோட மறந்து போய்விட்டேன் இதை பார்த்தாயா முத்தாரம் உன் கழுத்தை அறிவிக்கிட்டேன் எப்போது ஞாபகம் கழுத்தில் இருக்கணும் போயிட்டு கூட போயிட்டாமா போய் வரேன் போயிட்டா